ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் மூலம் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சீரீஸ் 4 தான் பார்க்க போகிறோம். கான்செப்ட் என்ன அப்படின்னா, நேற்றுலேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. அவங்கள நேரில் பார்த்ததும் கேட்குறீங்க, ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்றதை தமிழில் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா இங்கிலீஷில் பார்க்கலாம். ஹே பிரியா, என்னாச்சு? நேற்றுலேருந்து உனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் நீ அட்டன் பண்ணவே இல்லை. என்ன விஷயம்? என்கிட்ட கோவமாக இருக்கியா இல்லை என்ன? இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, ஹே பிரியா என்னாச்சு? இதுக்கு இங்கிலீஷில் ஹே பிரியா வாட் ஹேப்பண்ட் அப்படின்னு கேட்கலாம். நேற்றுலேருந்து உனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுக்கு ஐ பீன் காலிங் யூ சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பீன் காலிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த விஷயம் எப்போ நடந்தது? நேற்று மட்டும் கிடையாது, இப்போ வரைக்கும், நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசண்ட் வரைக்குமே ஒரு விஷயம் கண்டினியூஸாகவோ இல்லை ரிப்பீட்டடாகவோ நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நேற்றிலிருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக எல்லாருக்கும் ஃப்ரம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம ஜென்ரலாக அப்படி தான் சொல்லுவோம். பட் அது தப்பு. ஏன்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம ஃப்ரம் போடக்கூடாது, சின்ஸ் தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட் பார்த்தலாமா? ஆனால் நீ கால் அட்டன் பண்ணவே இல்லை. இதுக்கு இங்கிலீஷில் பட் யூ டிடன்ட் பிக் அப் மை கால்ஸ் அட் ஆல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல அட் ஆல் அப்படின்ற இந்த வேர்டு, இந்த ஃப்ரேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நீ கால் அட்டன் பண்ணலை அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூ டிட் நாட் பிக் அப் மை கால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், நீ கால் அட்டன் பண்ணவே இல்லை, அதாவது ஒரு தடவை கூட நீ கால் அட்டன் பண்ணலை அப்படின்னு நான் இங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தமாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைமில் அட் ஆல் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணி இங்கிலீஷில் கிளியராக நம்ம அந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அட் ஆல் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் மூலயமா. நெக்ஸ்ட், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்கலாம். என் மேலே கோவமாக இருக்கியா இல்லை என்ன அப்படின்னு கேட்கணுன்னா ஆர் யூ அப்செட் வித் மீ ஆர் வாட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஆர் யூ அப்செட் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஆர் யூ ஆங்க்ரி அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே கரெக்டு தான். ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ ஆர் வாட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ ஃபுல்லாக ஒரு முறை பார்த்துடலாமா? ஹே பிரியா வாட் ஹேப்பன்? ஐ பீன் காலிங் யூ சின்ஸ் எஸ்டர்டே பட் யூ டிடன்ட் பிக் அப் மை கால்ஸ் அட் ஆல். வாட்ஸ் த மேட்டர்? ஆர் யூ அப்செட் வித் மீ ஆர் வாட்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். See you all in the next video. Until then, bye.